நேற்று தினத்தில் சில காரியங்களை கடவுள் நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பை பற்றி பேசினார். ஒருவேளை நேற்றைக்கு சிலர்லாம் மிஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸு யூடியூப்பில் போட்டாச்சு. குரூப்பில் வந்துச்சான்னு தெரில. பாஸ்டர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன், கேளுங்க. தனிப்பட்ட விதத்தில் ப்ராஃபட்டிக்கலாக யாருக்கெல்லாம் என்னென்ன வார்த்தையை சொன்னாரோ அதெல்லாமே உள்ளே இருக்குது. பேர் மட்டும் இருக்காது, பட் ஆனால் எல்லாமே இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்குது எந்த வார்த்தை வரும்போது எந்த நபருக்கு அதை சொன்னார்ன்றதெல்லாம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். கண்டிப்பாக அந்த ஜெபத்தோடு கடைசி ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பர்சனலாக அந்த ஜெபத்தோடு நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சரி, குடும்பத்தை குறித்து ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம் குடும்பம் என்று சொல்லும்போது இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை பிஃபோர் தட் ஒரு காரியத்தை நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்டர் எலிசா, என்னுடைய புஸ்தகம் ஒன்றை அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். சாரி, இது என்னுடைய 40 புஸ்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறேன். அதில் இது என்னுடைய ஃபஸ்ட்டு புக்கு. ஆனால் 3வது ரிலீஸ் பண்ணோம். இப்போது இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு புக்கு. 2002 எழுதின புஸ்தகம். ஆனால் ரீப்ரிண்ட் பண்ணோம். இதை இப்போ ரிலீஸ் பண்ணோம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்பாக. இந்த புஸ்தகத்தில் தான் நான் ஒரு காரியத்தை எடுத்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். இந்த புஸ்தகம் பர்சனலி உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வரும். இந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு எழுப்புதல், தீ உனக்குள் பற்றுவது எப்போது. பர்சனலாக உங்களை ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு மனுஷியாக இந்த புஸ்தகம் மாற்றும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெளிப்பாடுகள் நிறைந்த ஒரு புஸ்தகம். இதை 10 புஸ்தகம் தான் கொண்டு வந்தேன் நான். இந்த புஸ்தகத்துக்கு ஒரு விலை இருக்குது, 250 ரூபா தான். நீங்கள் தயவுசெய்து தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் வாங்கிக்கொள்ளுங்கள், அல்லது குடும்பத்திற்கு ஒன்று வாங்கிக்கொள்ளுங்கள். சிஸ்டர் ரீனா அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறேன். யோசுவா அதை ஃபாலோ பண்ணிக்கங்க தயவுசெய்து. இந்த புஸ்தகத்தை கண்டிப்பாக வாங்க. இதிலேருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆமாம், இது பேசி முடிக்க முடியாது, அவ்வளோ காரியங்கள் இருக்குது. கடவுளுடைய வார்த்தை மாத்திரம் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும், உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளில் எல்லாமே மாறிடாது. பக்கத்துக்கு கேட்போம், ஒரு நாளில் எல்லாமே மாறிடாது. மாற்றத்திற்காகத்தான் நாம் தேவனை நாடி தேடி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்க வேண்டும். மாற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் சில பிரயாசங்களை செய்ய வேண்டும். வெறுமனே ஜெபம் பண்ணால் மட்டும் மாறிடாது. அதனால தான் ஒரு சபை பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், ஒரு பிரசங்கியாளர், ஒரு போதகர் அந்த ஜெபத்திற்கான அந்த ரிசல்ட்டுக்கு நேராக போதித்து நடத்துவார். இத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். ஜெபமும் அவசியம், அதை காட்டிலும் போதனை ரொம்ப அவசியம். ஏன்னா அதற்கு நேராக தான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் திசை திருப்புகிறார். நீங்கள் என்னெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ, நம்ம என்னெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக தான் கர்த்தர் போதனையை தருகிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? போதனையை மிஸ் பண்ணிவிட்டு ஜெபத்தின் மூலமாகவே எல்லாம் நடக்கும்னு சொன்னால் நமக்கு சபையே தேவை இருக்காது. உங்கள் சொந்த குடும்பத்தின் மேல் நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சொந்த குடும்பத்தின் மேல் நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருங்கள். பல சமயங்களில் நாம் நம்முடைய சொந்த குடும்பத்தை விட்டு, அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவங்களை விட்டு, அதில் நாம் செலவழிக்க வேண்டிய நேரங்களை விட்டு, பல சமயங்களில் நாம் மற்ற காரியங்களில் நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் நம்முடைய தாளந்துகளையும் திறமைகளையும் செலவழிப்பதின் மூலமாக மட்டுமே நாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் இன்றைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசுகிற இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் பேசுகிற ஒரு காரியம், உன் குடும்பத்தை தேடி கண்டுபிடி, உன் பிள்ளைகளை தேடி கண்டுபிடி, உன் கணவனை தேடி கண்டுபிடி, உன் மனைவியை தேடி கண்டுபிடி, உன் குடும்பத்தை கண்டுபிடி. ஒரு குடும்பமாய் நில். ஸ்பிரிச்சுவல் லைஃப் அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தனிப்பட்ட விதத்தில் ஒரு தனி மனிதனாய் நிற்பதல்ல. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு குடும்பம். சொல்லுங்க, ஒரு குடும்பம். சொல்லுங்க, ஒரு குடும்பம். குடும்பத்தை விட்டு, சகோதரனை விட்டு, சகோதரியை விட்டு, மனைவியை விட்டு, கணவனை விட்டு
பிள்ளைகளை விட்டு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய ராட்சசனாக எங்கெல்லாம் நீங்கள் போய் காண்பிக்க முடியுமோ காண்பித்தாலும் உலகம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடவுள் தேவனுடைய ராஜ்யம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை. அது சக்சஸ்ஃபுல் லைஃப் கிடையாது. அது சக்சஸ்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடையாது. தேவன் ஆதியிலே சபையை உண்டாக்கவில்லை, தேவன் ஆதியிலே குடும்பத்தை உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். தேவனுடைய ஆழமான ஆசை, விருப்பம், மனுஷனோடு உள்ள தேவனுடைய உறவு, ஐக்கியம். தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி கன்சர்ன். பல சமயங்களில் குடும்பத்தை விட்டு ஊழியம், குடும்பத்தை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்பத்தை விட்டு ஜப ஜீவியம், குடும்பத்தை விட்டு மற்ற எல்லா காரியங்கள் நமக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக தெரியுது. See, our problem is பீப்புளோட நம்முடைய கம்யூனிகேஷன் தான் ப்ராப்ளம். பட் கடவுளோட கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? ஏன்னா அவர் நேரில் இல்லை. நாம் ஒப்பிக்கிறதெல்லாம் நிறையா ஒப்பிக்கிறோம். நம்முடைய ப்ராப்ளங்களை ஒப்பிக்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகளை ஒப்பிக்கிறோம். தேவன் கேட்குறாரா? தேவன் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாரு? அவருடைய ரெப்யூட்டேஷன் எப்படி இருக்குது? அவர் இதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் ஒரு நாள் நினைக்கிறது இல்லை. ஏன்னா அவர் கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் இருக்கிறதுனால நாம் ஒரு கல்லுக்கும் மண்ணுக்கும் முன்னால் போய் கொட்டிட்டு வர்றது போல் கடவுள்கிட்ட நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். அவர் சொல்கிறத கேட்குறதுக்கு நம்ம ரெடி கிடையாது. பட் அவர் ப்ராப்ளம் இஸ் மனுஷரோடு நம்முடைய தொடர்பு, மனுஷரோடு நம்முடைய ஐக்கியம், மனுஷரோடு உள்ள நம்முடைய உறவு. தட்ஸ் அவர் ப்ராப்ளம். கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில் உங்களோட பேசுகிறார். உன் சகோதரனை தேடி கண்டுபிடி, உன் புருஷனை தேடி கண்டுபிடி. we have a problem. நமக்கு இதில் தான் ப்ராப்ளம் இருக்கு. உன் மனைவியை தேடி கண்டுபிடி. நம்ம 1008 ரீசன் சொல்கிறோம். இல்லை, அந்த ரீசன், அந்த காரியத்தினால நான் தேடி கண்டுபிடிக்க விருப்பம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நீ அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதில் தான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. அதில் தான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அடங்கி இருக்கிறது. அதில் தான் நீ உன்னுடைய முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது. வாட் எவர் இட் இஸ். நீங்கள் 1008 ரீசன் சொல்லலாம், 1008 ப்ராப்ளம் இருக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் வசனத்தில் யோசேப்பை பற்றிய ஒரு அற்புதமான கதை சொல்லப்பட்டிருக்கிறது. 37ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 15. அப்பொழுது ஒரு மனிதன் யோசேப்பு வழி தப்பி திரிகிறதை கண்டு. நீங்கள் இதுவரைக்கும் யோசேப்புடைய காரியத்தில் கேள்விப்படாத சில காரியங்களை கேள்விப்பட போறீங்க. யோசேப்பு கதை உங்களுக்கு நமக்கு என்ன தெரியும்? யோசேப்பு குழியில் தூக்கி போட்டாங்க, யோசேப்பை விற்று போட்டாங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார். போர்த்திபாருடைய மனைவியின் மூலமாக அவன் சோதிக்கப்பட்டான், சிறைச்சாலையில் போடப்பட்டான். அதுக்கப்புறமா எங்கே போனார்? எகிப்தில் அதிபதியாக உயர்த்தப்பட்டான். இந்த கதை தான் நமக்கு தெரியும். ஆமென். ஹூ இஸ் ஜோசப்? யார் யோசேப்பு? 37ஆம் அதிகாரம் மட்டுமே நான் விளக்க போறேன். யார் இந்த யோசேப்பு? இன் ஃபேமிலி, குடும்பத்திற்குள் இந்த யோசேப்பு யார்? 37ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 38ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இவருடைய உயர்வெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பட் எல்லா உயர்வுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது 37ஆம் அதிகாரம். 37ஆம் அதிகாரம் நமக்கு தெரியவே தெரியாது. 37ஆம் அதிகாரத்தை பற்றி நமக்கு கேள்விப்பட்டதே கிடையாது. இன்னைக்கு நான் 37ஆம் அதிகாரத்தை தான் உங்களோட பேச விரும்புகிறேன். அங்கே யோசேப்பு வழி தப்பி தேடிக்கொண்டிருக்கிறான், திரிந்து கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு மனிதன் கேட்கிறான், நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? 16ஆம் வசனத்தை பாருங்க. 16ஆம் வசனம். அதற்கு அவன், ஓ என் சகோதரரை தேடுகிறேன். சொல்லுங்க, வாசிங்க. அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று எனக்கு சொல்லும் என்றான். என் சகோதரரை தேடுகிறேன். ஓ லார்ட். யோசேப்பு சொல்றான், என் சகோதரரை தேடுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேர் இஸ் யுவர் பிரதர்ஸ், வேர் இஸ் யுவர் சிஸ்டர்ஸ்,
Where is your husband? Where is your wife? It's a very very important question. நீங்க தேடுறீங்களா? நீங்க தேடுறீங்களா? நோ 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 நோ, நம்ம அதை குறிச்செல்லாம் கவலைப்படுறது இல்லை. ஓ நான் வந்துட்டேன் பிரதர், ஓ பாஸ்டர் வேணா சந்தோஷப்படலாம், யார் வரலனாலும் பரவாயில்ல பிரதர், நீங்க வந்துட்டீங்களா, பாஸ்டர் சந்தோஷப்படலாம், நான் சந்தோஷப்படலாம். பட் God is asking you, where is your husband? Where is your brother? Where is your sister? Where is your mother? Where is your father? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? ஆமென், ஹalleluya. See, always நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்ல சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். கர்த்தர் சொல்றார், இல்ல, உன் சகோதரர் இல்லாமல் நீ ஃபுல்ஃபில் ஆக முடியாது, உன் லைஃப் ஃபுல்ஃபில் ஆக முடியாது. ஈவன் அவங்க யாரா வேணா இருக்கட்டும், யாருன்றது தான் நான் சொல்ல போறேன். தேடிக்கொண்டிருக்கிற இந்த சகோதரர்கள் யார்? யோசேப்பு யாருன்றதையும் பார்ப்போம், இந்த சகோதரர்கள் யாருன்றதையும் பார்ப்போம். உங்களுடைய சகோதரர்கள் இல்லாமல், உங்களுடைய கணவர் இல்லாமல், உங்கள் மனைவி இல்லாமல், தாய் தகப்பன் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகாது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னோட ஆமென் சொல்றவங்க மட்டும் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆமென், ஹalleluya. Without my wife, without my children, without my brother and sister, husband and wife, இல்லாம என் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகாது. கர்த்தர் இன்றைக்கு பேசுற காரியம், ஏன் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது? ஏன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேறாமல் இருக்குது? ப்ராசஸ்ல இல்ல, ப்ரோக்ரஸ் ஆகல. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் சில ஸ்டாக்னட்? பிகாஸ் உங்களுடைய பிரதர் அங்கே லேக் ஆகுறாரு, உங்களுடைய சிஸ்டர் அங்கே லேக் ஆகுறாங்க. பட் அதை குறித்து நமக்கு கவலை இல்லை, வருத்தம் இல்லை. உங்க புருஷன் அங்கே லேக் ஆகுறாரு, அதை குறித்து நீங்க வருத்தம் இல்லை. நீங்க தனியாக உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க இது எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பே, உன்னுடைய சகோதரரை தேடி கண்டுபிடி, சகோதரரை தேடி கண்டுபிடி. 2 நிமிஷம் அப்படி கண்ண முடியும் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, யாரை தேட சொல்றீங்க ஆண்டவரே? கர்த்தர் தேட சொல்லுகிற அந்த சகோதரர்கள் யார் ஆண்டவரே? கர்த்தர் என தேட சொல்லுகிற அந்த கணவர் யார் தெரியுமா ஆண்டவரே? கர்த்தர் தேடி கண்டுபிடிக்க சொல்லுகிற அந்த மனைவி யார் தெரியுமா ஆண்டவரே? கர்த்தர் தேடி கண்டுபிடிக்க சொல்லுகிற என் தகப்பன், என் தாய் யார் நமக்கு தெரியுமா ஆண்டவரே? யார் தெரியுமா? ஓ, 8 கேரக்டர். இவங்க யார் தெரியுமா? 37ஆம் அதிகாரம், என்ன கவனிங்க, 37ஆம் அதிகாரம் என்ன கதை தெரியுமா? யோசேப்புக்கு 17 வயது, யாக்கோபுக்கு மறுமனை ஆட்டிகளுக்கு பிறந்த, அதாவது பிள்ளைகள். யோசேப்புக்கு 11 சகோதரர்கள், இவர் 11வது, 12வது தான் பென்யமீன். 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு. யாக்கோபுக்கு பேர் இஸ்ரவேல்னு மாற்றப்பட்டாயிற்று. அதில் இவர் 11வது ஆள். இப்போ அவருக்கு வயது 17. மற்ற எல்லா சகோதரர்களும் யோசேப்பை பகைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், யோசேப்பின் மேலே இஸ்ரவேலுக்கு, யாக்கோபுக்கு மிகுந்த அன்பு. ஏன்னு சொன்னால், ரொம்ப லேட்டாக பிறந்ததுனால யோசேப்பின் மேலே அவ்வளவு ஆசை, அவ்வளவு பாசம். ஆகவே மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் இஸ்ரவேல் யோசேப்பை மிகவும் அதிகமாக நேசித்தார். அந்த நேசத்திற்கு அடையாளமாக பல வர்ண அங்கிகளை வாங்கி அவருக்கு யோசேப்புக்கு கொடுத்தார் தகப்பன். இதெல்லாம் மற்ற சகோதரர்களுக்கு மிகப்பெரிய பொறாமை. இவங்க எல்லாரையும் பற்றி வேதம் சொல்லுகிறது. 37, 1, 2, 3 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள். யாரு? மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள். ஆமென். ஸோ இவர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய பொறாமை. இது யாருக்கும் தெரியும்? இஸ்ரவேலுக்கு நல்லா தெரியும். யோசேப்பின் மேலே சகோதரர்களுக்கு இருக்கிற பொறாமை தெரியும். அது மட்டும் இல்லை, சகோதரர்கள் எல்லாருமே எப்படா வாய்ப்பு கிடைக்கும் யோசேப்புக்கு பாடம் கற்பிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மத்தியில் இந்த 11 பேரும் அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பு மாத்திரம் வீட்டில் இருக்கிறார். அப்போ எல்லாம் தெரியும், இஸ்ரவேலுக்கும் நல்லா தெரியும் சகோதரர்கள் எல்லாருமே யோசேப்பை பாய்க்கிறாங்கன்னு. ஈவன் யோசேப்புக்கும் நல்லா தெரியும் சகோதரர் எல்லாரும் என் மேலே பொறாமையாக இருக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். சொல்லுங்க, நல்லா தெரியும். பல விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும், ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எல்லாமே நல்லா தெரியும். இப்போ இஸ்ரவேல் யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு சகோதரர்களை தேடி கண்டுபிடித்து
அவர்களுக்கு ஆகாரம் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்றார். அப்போ யோசேப்பு ஓகேன்னு சொல்லிட்டு ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு இஸ்ரவேல் யாக்கோபு கானான்ல இருக்கிறாரு. 1ஆம் வசனத்திலே சொல்லுது, சீகேமுக்கு போகிறான். எங்க போறான்? சீகேமுக்கு போகிறான். கானான் எப்ரோன் என்ற இடத்துல இருந்து பிரிந்து சீகேமுக்கு போகிறான். வேத ஆசிரியர்கள் சொல்றாங்க, எப்ரோன்ல இருந்து சீகேம் 70 கிலோமீட்டர்ஸ். எத்தனை கிலோமீட்டர்? 70 கிலோமீட்டர். 70 கிலோமீட்டர். அந்த நாட்களில் பிரயாணம் பண்ணுவதற்கு காரு எதுவுமே கிடையாது, வண்டி எதுவும் கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது. நடந்தே தான் பிரயாணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வசதியானவங்க கழுதையில் பிரயாணம் பண்ணுவாங்க. இவ்வளோதான். 70 கிலோமீட்டர் எப்ரோன் டு சீகேம் பிரயாணம் பண்ணி போறார். யாருக்காக? யாரை நோக்கி? சகோதரர் யார்? என் மேல எலிசா வச்சிருக்கிற அந்த நேசத்தின் சகோதரர்களா, இல்ல எலிசா மேல நான் வச்சிருக்கிற அந்த நேசம் உள்ள சகோதரர்களா, யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த அந்த உறவு அடிப்படையிலான சகோதரத்துவமா? கிடையாது. யோசேப்புக்கு ஒண்ணு தான் தெரியும், எங்க அப்பா சொல்லிட்டாரு, ஆகவே நான் போகணும், எங்க அண்ணமார்களை பார்க்கணும், அவர்களுக்கு எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் நிறைவேற்ற வேண்டும். தட்ஸ் ஆல். ஆகவே 70 கிலோமீட்டர் ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு, எத்தனை பேர்? 11 பேர். ஆகாரங்கள் அப்போ எவ்வளோ எடுத்துகிட்டு போனோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவு சாப்பாடு எடுத்துகிட்டு எப்ரோன் டு சீகேம் புறப்பட்டு போகிறாரு. போனால் 16, 15, 16 வாஸ்தமே போனால் சீகேமில் அவர்கள் இல்லை. சொல்லுங்கள், சீகேமில் இல்லை. சொல்லுங்கள், சீகேமில் இல்லை. இவர்கள் எல்லாரும் சீகேமை விட்டு புறப்பட்டு தோத்தான் என்கிற ஒரு ஊரில் போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சீகேமுக்கு தான் போனாங்க, இப்போ தோத்தானுக்கு போயிட்டாங்க. அப்போ சீகேமில் போய் தேடிக்கிட்டு இருக்கிறான். என் சகோதரரை தேடிக்கொண்டிருக்கிறேன், என் சகோதரரை காணோம், நான் அவர்களை கண்டுபிடிக்க வேணும், அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். நான் சொல்றேன், யோசேப்பு யாக்கோபை விட்டு கிளம்பின நேரம் தான் கடைசியாக எப்ரோனின் உறவை விட்டு பிரிந்த நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. he doesn't know. இவனுக்கு தெரியாது, அப்பா விட்டு பிரிஞ்சு போறேன்னு தெரியாது, சொந்த ஊரை விட்டு பிரிஞ்சு போறேன்னு தெரியாது. 17 வயசு பையன். சொல்லுங்க, 17 வயசு பையன், வாலிப பையன், அப்பா விட்டு பிரிந்து போறான். அப்பாவுக்கும் தெரியாது என் மகன் செல்ல பிள்ளை இப்ப பிரிந்து போறான், கடைசி பிரிவுன்னு தெரியாது. போறான், சீஎம்ல இல்ல, தேடி கண்டுபிடிக்கிறான். 70 கிலோமீட்டர் போனவன் தோத்தான் எங்கன்னே தெரியல, தோத்தான் ஊருக்கு தேடி கண்டுபிடிச்சு போறான். போகிற வழியிலே சகோதரர்கள் அவனை பார்த்துட்டாங்க. பார்க்கும் போதே கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? இதோ சொப்பனக்காரன் வருகிறான். யார் வரான்? சொப்பனக்காரன் வருகிறான். இவன் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணும்போது 11 பேரும் பேசிக்கிறாங்க, இவனை அடிச்சு கொன்னு போட்டுருவோன்னு பேசிக்கிறாங்க. அப்ப மூத்தவன் ரூபன் சொல்றான், இல்ல இல்ல இவனை கொல்ல வேண்டாம், ஏன்னா அவனுக்குள்ள அவன் மேல ரொம்ப ஒரு கொஞ்சம் பிரியம், இவனை அப்படி விட்டுறக்கூடாது, அதனால இவங்கெல்லாம் சேர்ந்து கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு இவனை கொல்ல வேண்டாம், அதுக்கு பதிலாக இவனை ஒரு குழியில தூக்கி போட்டு அவன் வஸ்திரத்தை ரத்தத்தினால தோய்த்து அவன் செத்துட்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சில ஐடியா கொடுக்குறான், முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு குழியில தூக்கி போடுறாங்க. அந்த குழியில தண்ணீர் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லுது. குழியில தூக்கி போடுறாங்க. அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, குடியில தூக்கி போட்டு இந்த யோசேப்பு கொண்டு வந்த சாப்பாட்டை எடுத்து எல்லாரும் வட்டமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொண்டு வந்ததை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு உங்களையே தூக்கி குழியில் போட்டாங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவங்கள தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீ அவங்கள தான் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த சாப்பிட்ற சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் அடித்து தூக்கி குழியில் போட்டீங்களே, அவன் கொண்டு வந்தது தான். வெக்கம், மானம், சூடு, சொரணம் இல்லாம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே யாரை தூக்கி போடுறாங்க? கொண்டு வந்தவனையே தூக்கி எங்க போட்டாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. இவர் நடிச்சிருந்தா அப்பாட்ட போயிருக்கலாம். எப்பவே எங்க இருந்தே கிராஸ் பண்ணிருக்கலாம், சீகேம்லயே கிராஸ் பண்ணிருக்கலாம், சீகேம்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கலாம். அப்பா சீகேம் வரைக்கும் போக சொன்னீங்க, போயிட்ட சீகேம்ல காணோம்ப்பா, திரும்பி வந்திருந்தா கூட அப்பா இவ்வளோ தூரம் சரி நீ பிரயாசப்பட்டு நல்லதுப்பான்னு சொல்லி ஏற்றிருப்பாரு. ஆனால் நான் சொல்கிறேன், அப்பாவுடைய பிளான் எப்ரோன் டு சீகேம் தான். ஆனால் சீகேம் டு தோத்தான் யாருடைய பிளான் தெரியுமா? 2 பேருடைய பிளான். ஒன்று யோசேப்புடைய பிளான், பர்சனல் பிளான், பர்சனல் என்ன சொல்கிறது, டிசிஷன். செகண்ட் திங்,
God's plan. Hallelujah. Sometimes our parents, நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர் சில தூரம் வரைக்கும் தான் அவங்களால திட்டம் போட முடியும். ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்றார், யோசேப்பே அல்லது ஆண் யோசேப்பே பெண் யோசேப்பே, கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் உங்கள் பெற்றோரின் திட்டப்படி எப்ரோனை விட்டு சீகேம் வரைக்கும் போனது ஓகே, பட் ரைட் நவ் யூ ஹாவ் டு டேக் பர்சனலி சம் டிசிஷன்ஸ். ஹல்லேலூயா. சில திட்டங்களை, சில தீர்மானங்களை பர்சனலி யூ ஹாவ் டு டேக். நீங்க சீகேமை விட்டு திரும்ப எப்ரோனுக்கு போயிட்டீங்கன்னா, ஓ லார்ட், அப்பாவுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், அம்மாவுக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், பட் காட்ஸ் பர்பஸ். எப்ரோனை விட்டு நீங்க கிளம்பி வந்த நோக்கம் ஏதோ யாக்கோபு உங்களை கிளப்பி அனுப்பலாங்க. ஒருவேளை யாக்கோபு கிளப்பி அனுப்பது சீகேமை நோக்கி இருக்கலாம், பட் யாக்கோபு கிளப்பி உங்களை அனுப்பின யோசேப்பே உன்னை அனுப்பினாரே சீகேமையும் தாண்டி தோத்தானுக்கு போகும்படியாக கடவுள் போட்ட பிளான். எல்லாங்க கடவுள் போட்ட பிளான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கடவுள் போட்ட பிளான். சொல்லுங்க, கடவுள் போட்ட பிளான். சில சமயங்களில் நாம் எங்க இருக்கிறோம் தெரியுமா? அப்பா அம்மா போட்ட பிளான்லயே இருக்கிறோம். சீகேம் வரைக்கும் வந்துட்டீங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். பட் கர்த்தர் சொல்றாரு, சீகேமை விட்டு நீ தனிப்பட்ட விதத்தில் கிளம்பணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி சீகேம்ல இருந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா சீகேமுக்கு போக சொன்னீங்க, அண்ணமார்களை காணாமப்பா சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கர்த்தர் சொல்றாரு, சீகேம்ல இருந்து அப்பாவுக்கு கம்யூனிகேட் பண்ணவே முடியல, பட் ஓன் ரிஸ்க் எடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, யோசேப்பே ஓன் ரிஸ்க் எடு. சீகேமை விட்டு நீ தோத்தானை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் அப்பா நிச்சயமா உன்னை கேள்வி கேட்பார். உன்னை யார் தோத்தானுக்கு போக சொன்னது? நிச்சயமா கேள்வி கேட்பார். மரியாள் கன்சீவ் ஆன உடனே நேரா அப்பா அம்மா வீட்டுக்கு போல நேரா எலிசபெத்தை நோக்கி ஓடுகிறாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Sometimes we cannot understand what is God's purpose in our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை, கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் ஃபேமிலி ஓரியன்டா இல்லாம போக பண்றதான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆகவே பிசாசு மிக நேர்த்தியாக கணவனை விட்டு பிரிக்க பார்க்கறான், மனைவியை விட்டு பிரிக்க பார்க்கறான், பிள்ளைகளை விட்டு பிரிக்க பார்க்கறான். ஈவன் யாரை வச்சா யூஸ் பண்றான் தெரியுமா? ஈவன் ஓன் ஃபேமிலி. பெற்றோரை விட்டு உங்களை பிரிக்க பார்க்கறான், பிள்ளைகளை விட்டு உங்களை பிரிக்க பார்க்கறான், ஈவன் சர்ச் பாஸ்டரை விட்டு பிரிக்க பார்க்கறான். யாரு? சர்ச் பாஸ்டர் சொன்னா கேட்பாங்க. சில குடும்பங்கள் இருக்குது, தன் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை விட மிக அதிகமாக பாஸ்டருக்கு கொடுப்பாங்க. That's very wrong. எனக்கு நல்லா தெரியும், எலிசா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நீங்களும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இட்ஸ் a very very important. புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை விட பாஸ்டருக்கு, மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை விட பாஸ்டருக்கு இல்லைங்க. கர்த்தர் அதெல்லாம் பிரியப்படுறது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஈவன் புருஷனுக்கு கூட தெரியாது, பாஸ்டருக்கு எல்லாம் தெரியும். ஆமாவா இல்லையா? ஈவன் மனைவி கூட எல்லாம் தெரியாது, ஆனால் பாஸ்டர்மாவுக்கு எல்லாம் தெரியும். கடவுள் ஃபேமிலி ஓரியன்டா எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. எல்லா பிரிவுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு கோயிலில் இருந்தேன், அந்த கோயிலில் இருந்த பாஸ்டர் குடும்பங்களை பிரித்து 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 எல்லாத்தையும் நாசம் பண்ணினார். ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷன்லேருந்து வந்தவர், அவரும் குடும்பத்தில் சரி கிடையாது, வர்ற குடும்பங்களும் ஒன்றா வாழ விட மாட்டார். ஒரு சின்ன ப்ராப்ளம்னா போதும், அதை தான் சாக்கா வச்சு அந்த ஆளை விட்டுட்டு வந்துடுன்னுவார். அந்த சபையிலிருந்து தான் நாங்கள் வந்தோம். நல்ல வேலை அவரை விட்டுட்டு எல்லாரும் வந்தோம் நாங்கள், இல்லைன்னா கெட்டு குட்டிச்சோராக இருந்திருப்போம். எங்கள் அப்பா பயங்கர தண்ணி அடிக்கிறவர், பயங்கரமான தண்ணி, காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பாடெலாம் தேவையில்லை, தண்ணி அடிக்கிறவர்.
இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாரு, 75+ அவர். அம்மா இன்னைக்கு வரைக்கும் அவரோடு சேர்ந்து வெற்றிகரமாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதனால் தெரியுமா? நல்ல வேளை அந்த கோயிலை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன், அல்லேலூயா. ஏன்னா குடும்பத்தை குறித்த பெரிய பார்வை கிடையாது, பைபிள் என்ன சொல்றதுன்னு பார்க்கறது கிடையாது. அவருக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அதுதான். நான் சொல்றேன் அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் சொல்றாரு இல்லை, சில டிசிஷனை சீகேம்ல இருந்து நீ எடுக்கணும். சீகேம்ல இருந்து தோத்தானுக்கு போறதுக்கான டிசிஷனை அப்பா கொடுக்க முடியாது, அம்மா கொடுக்க முடியாது. 17 வயசு பையன், he can take risk. சில எந்த ரிஸ்கையும் அவன் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட உணர்வுகளை கர்த்தர் தராரு. நான் சொல்றேன், சில ரிஸ்கான திட்டங்களை கர்த்தர் சீகேம்ல உங்களை எடுக்க வைக்கிறார்னா, நான் சொல்றேன் கடவுளுடைய ஆழமான நோக்கம் ஒன்று நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஒன்று ஆமென் சொல்றீங்க? நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை தேடி கண்டுபிடிக்கிறான் பாருங்க. தோத்தானுக்கு போறான், தோத்தான்ல போய் கண்டுபிடிச்சிட்டான். இந்த கண்டுபிடிக்கப்பட்ட சகோதரர் யார் தெரியுமா? கடகடன் வாசிங்க. 1, இப்படிப்பட்ட சகோதரர் யாரு? 1, தன் தகப்பனுடைய தேவனை மறந்த துன்மார்க்கர். இவன் கண்டுபிடிக்கிறதுக்காக பிரயாசப்பட்டானே அந்த சகோதரர் தேவனை மறந்த துன்மார்க்கர். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 37:2. இன்னொருத்தர் அதே 37:4, 5, 8 பாருங்க. யோசேப்பை எதிரியாய் பார்த்தவர்கள். யாக்கோபுடைய வரலாறு. யோசேப்பு ஓகே, மறுமனையாட்டிகளின் குமாரோடு இருந்து தன் தகப்பனுடைய தேவனை மறந்த துன்மார்க்கர். தேடி கண்டுபிடிக்க சொன்ன சகோதரர் யார்? யாக்கோபு தேடி கண்டுபிடித்து ஆகாரத்தை கொடுக்க சொன்ன சகோதரர் யார்? யோசேப்பு தேடிக்கிட்டு இருக்கிறானே, சீகேம் வரைக்கும் போயிட்டு சீகேம்ல இல்லைன்னு சொல்லி தோத்தானுக்கு போறானே, அப்படி தேடி கண்டுபிடிக்க சொன்ன சகோதரர்கள் யார்? தன் தகப்பனாகிய யாக்கோபின் தேவனை மறந்த துன்மார்க்கர். சில சமயங்கள்ல என் சகோதரர் துன்மார்க்கர், அவங்களையா தேடி கண்டுபிடிக்க சொல்றீங்க? என் புருஷன் செஞ்ச அக்கிரமம் உங்களுக்கு தெரியுமா? அவரையா தேடி கண்டுபிடிக்க சொல்றீங்க? கர்த்தர் சொல்றதை கேளுங்க. ஒரு திட்டத்திற்காக கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவங்க துன்மார்க்கன்னு நீங்க சொன்னாதான் தெரியுமா? கடவுளுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க, கடவுளுக்கு நல்லா தெரியும். ஈவன் யாக்கோபுக்கு நல்லா தெரியும். ஏங்க யோசேப்புக்கே நல்லா தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? கர்த்தர் உங்களை போய் சேர சொல்றாரே, கூப்பிட சொல்றாரே, அழைக்க சொல்றாரே, சேர்ந்து கொள்ள சொல்றாரே. அவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தேவனுக்கு தெரியாதா? கர்த்தர் சொல்றாரு, இல்ல போய் கண்டுபிடி. யாருங்க? ஃபர்ஸ்ட் துன்மார்க்கர். ரெண்டாவது இவங்க யாரு? யோசேப்பை எதிரியாய் பார்க்கிறவர்கள். யோசேப்பை சகோதரா பார்க்கிறவங்களை எதிரியாய் பார்க்கிறவர்கள். 4 வசனம் 5 வசனம் பாருங்க. 4, 5, 8 இந்த 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரர்கள் எல்லாருமே யோசேப்பை எதிரியா பார்க்கறாங்க, சத்துருவா பார்க்கறாங்க, சகோதரலா பார்க்கற. ஒருத்தனுக்கு கூட அன்பு இல்லை. சகோதரனா பார்க்கல, சகோதரியா பார்க்கல. சில சமயங்களை உங்களை ஒரு உறவுக்காரரா பார்க்கல, எதிரி போல பார்க்கறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, அவங்கள தான் தேடி கண்டுபிடி. அவங்க தான் வேணும். அவங்கள வச்சு தான் சில பிளானை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை ஏற்றுக்கொள்றது கடினமாக இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொன்னால் ஏற்றுக்குங்க. கொஞ்சம் ஹம்பிளாக வாங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடுக்கும். சீக்கிரம் வரைக்கும் வந்துட்டான் காரணம் காட்டிட்டு போயிடலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் நேற்றைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களை இங்கே கூட்டு வந்ததுக்கு சில நோக்கம் இருக்கிறது. யார் உங்களை தடுக்கிறான்னு பாருங்க, எது உங்களை தடுக்குதுன்னு பாருங்க. சில மாம்சமா சில காரியங்கள் உங்களை சீகேம்ல இருந்து தோத்தானுக்கு போறதுக்கு தடுக்குதா? சில தீர்மானங்களை எடுக்க முடியலையா? அவன் பயங்கரமான துன்மார்க்கர் எதிரியான பார்க்கறாங்கன்றீங்களா? கர்த்தர் சொல்றார், இல்ல போ 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 போ. ஷிகாபா லாபா ராபோ ஷாந்தா ராபோ. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? ஆமென் ஆமென். இருதயத்தை திறக்கிறீங்களா? வெறுமனே நீங்க ஒரு மாம்ச ரீதியாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ ஒன்று பேசுற மாதிரி இருக்கும். கர்த்தர் உங்களோட பேசுகிறார், உங்களை இடிக்கிறார், சில காரியங்களை நொறுக்குகிறார், கர்த்தர் நொறுக்குகிறார். மூன்றாவது இந்த சகோதரர் யார் தெரியுமா? யோசேப்பை எதிராய் பார்த்தவர்கள் மட்டும் இல்ல, துன்மார்க்கத்தின் நிமித்தம் தன்னுடைய தகப்பனுடைய வெறுப்பை சம்பாதித்தவர்கள்.
2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பை மட்டும் வெறுத்தவங்க இல்லை, யாக்கோபுனுடைய வெறுப்பை சம்பாதித்தவர்கள். யாக்கோபு எல்லாம் அறிஞ்சுதான் யோசேப்பை சகோதரர்களை கண்டுபிடிக்க அனுப்புறாரு. வெறுப்பை சம்பாதித்தவர்கள். சொல்லுங்க, வெறுப்பை சம்பாதித்தவர்கள். ஏராளமான வெறுப்பை உங்கள் புருஷன் சம்பாதிச்சிருக்கலாம், ஏராளமான வெறுப்பை உங்கள் சகோதர சகோதரிகள் சம்பாதிச்சிருக்கலாம். அவங்களே தேடி கண்டுபிடிக்க சொல்றீங்க. 4வது யார் தெரியுமா? இவங்க யோசேப்பின் மேலே பொறாமைக்காரர்கள். அவங்கள தான் தேடி கண்டுபிடிக்க சொல்றாரு. பொறாமைக்காரர்கள். நீங்க 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் மேல் பொறாமை கொண்டு அப்படின்னு இருக்கும். அவங்கள தான் தேடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. 5வது யோசேப்பை கொலை செய்ய துடிக்கிறவர்கள். ஹலோ, எக்ஸ்ட்ரீம் லெவல். இவன் கையில கிடைக்க மாட்டானான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சகோதரர்கள். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, அவங்கள தேடி கண்டுபிடி. நான் என்ன கேட்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகுதா இல்லையா? கொலை செய்ய துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நாம ஓடி ஒளியணுமா? கர்த்தர் என்ன சொன்னோம்? எல்லாம் ஓடி ஒளின்னு சொல்லணுமா இல்லையா? யாக்கோபு ஓடி ஒளிஞ்சுக்கான்னு சொல்லணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா எல்லாம் தெரிஞ்ச யாக்கோபு யாரும் அனுப்பியிருக்க கூடாது, யோசேப்பை அனுப்பியிருக்க கூடாது. ஆனா யோசேப்பை கர்த்தர், யாக்கோபு யோசேப்பை அனுப்ப சொல்லி கர்த்தர் பிளான் போடுறாரு. கொலை செய்ய துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் கர்த்தர் சொல்றாரு, நீங்க முன்னால போய் நில்லுன்றாரு. எனக்கு தெரியல, சிலரோட கர்த்தர் ரொம்ப ஆழமா டீப்பா பேசுறாரு. உங்களை இல்லாம போக பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு முன்னால போய் கர்த்தர் நிக்க சொல்றாரு. ஏங்க கர்த்தர் சொல்றாரு, அவங்க இல்லாம உன் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாது. அவங்க இல்லாம உன் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காது. யாக்கோபு அப்பா வீட்டில் இருக்கிறதே யோசேப்பு, அது கம்ஃபர்ட் கிடையாது. அப்பா வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸு உனக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பட் அது கம்ஃபர்ட் கிடையாது. அப்பாவுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கம்ஃபர்ட் கிடையாது. சில சமயங்கள் அதுவே நம்ம கம்ஃபர்ட்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, யார் உன் கூட இல்லையோ அவங்கள தேடி கண்டுபிடி. யார் உன்னை விட்டு தூரமாக இருக்கிறாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடி. எதை நீ இழந்து நிற்கிறாயோ அதை தேடி கண்டுபிடி. சி, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதான், ஆவிக்குரிய வாழ்க்கையா தான். அந்நிய பாஷை பேசுகிறனுடைய அடையாளம் அதான், ஊழியம் செய்கிறனுடைய அடையாளம் அதான். குடும்பத்தை விட்டுவிட்டு, உறவை விட்டுவிட்டு, கணவனை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு, பிள்ளைகளை விட்டுவிட்டு, யூ cannot do any ministry in his kingdom. ராஜ்யத்தில் உங்களால் ஒரு ஊழியம் செய்ய முடியாது. செய்யலாம், 1000 செய்யலாம், ஊர் ஏற்றுக்கலாம், பட் கடவுள் ஏற்றுக்க மாட்டார். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை பேர் ஹம்பிளாக ஆண்டோட ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டோட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹம்பிளாக ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமென். தேடி கண்டுபிடிக்க சொல்றாரு. கொலை செய்கிறவனுக்கு முன்னால் போய் நில்லுன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை எல்லாம் யாக்கோபு கை மிஞ்சி போகலாம், ஒருவேளை எல்லாம் யோசேப்பினுடைய கையை மிஞ்சி போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எது யார் கையை மிஞ்சி போனாலும் ஏன் கையை மிஞ்சி போகாது. ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு பிளான் இருக்குது. அப்போ யோசேப்பு நான் நினைக்கிறேன் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓ லார்ட், எதுக்காக என்ன தூரமாக்குகிறீர்? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரை விட்டு தூரமாக்குகிறீர்? அப்பா விட்டு தூரமாக்குகிறீர், எப்ரோனை விட்டு தூரமாக்குகிறீர், சொந்த பட்டணத்தை விட்டு தூரமாக்குகிறீர். எதை நான் கம்ஃபர்ட் ஜோன் நினைச்சனோ அதை விட்டு ஆண்டவர் உங்களை தூரமாக்குகிறார். எதுக்கு தெரியுமா? கர்த்தர் உங்களை தேடி கண்டுபிடிக்க சொல்லுவது இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இன்னொரு கம்ஃபர்ட் ஜோன் அல்ல. கர்த்தர் உங்களை தேடி கண்டுபிடிக்க சொல்லுவது இது கம்ஃபர்ட் ஜோன். இங்க நீ வளர முடியாது, இங்கே நோக்கம் நிறைவேறாது, இங்கே உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டை நீ பார்க்க முடியாது. இங்க இருக்கிற வரைக்கும் அன்பு வேணா கிடைக்கும், ஆனா நீ இதை விட்டு கடந்து போனாதான் பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும், நோக்கம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சம்டைம்ஸ் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே தேங்கி இருக்க பார்க்குறோம். கடவுள் சொல்றார், இல்லை வெளியேறு. சில தீர்மானங்களை ஸ்ட்ராங் ஆடு. சில தீர்மானங்களை மாம்சத்தின் அறிவுக்கு அப்பாற்பட்டு, புத்திக்கு அப்பாற்பட்டு சில தீர்மானங்களை எடுக்க கர்த்தருக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏவுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென்.
ஹல்லேலூயா. யாரு இது? யோசேப்பு தேடி கண்டுபிடிக்க சொல்ற சகோதரர்கள் விரோதமாய், யோசேப்புக்கு விரோதமாய் சதி ஆலோசனை செய்கிறவர்கள். 37:1 வாஸ்து பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிற ஆளைத்தான் நீ தேடி கண்டுபிடிக்க சொல்றேன். உனக்கு கொலை செய்ய துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளைத்தான் உன்னை நீ தேடி கண்டுபிடிக்க சொல்றேன். நீ உன் மேல பொறாமப்பட்டு கொண்டிருக்கிற ஆட்களை தான் உன்னை தேடி கண்டுபிடிக்க சொல்றேன். யார் அவர்கள்? யார் அவர்கள்? நீ அவங்களை தேடி கண்டுபிடி. அவர்களை விடாத, அவர்களை விடாத. அவர்களை விட்டு நீ இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேறுதலுக்கு மிகப்பெரிய தடை. அவங்களை தேடி கண்டுபிடி. ஆமென். 7வது அவங்க யார்? பரியாசக்காரர்கள். பைபிள் சொல்லுது 37:19 அவங்க எல்லாரும் சேர்ந்து பரியாசம் பண்றாங்க. இதோ சொப்பனக்காரன் வருகிறான், சொப்பனக்காரன் வருகிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னை யார் பரியாசம் செய்கிறார்களோ அந்த சகோதரர்களை, அந்த கணவனை, அந்த மனைவி, அந்த குடும்பத்தின் உறவைத்தான் நீ தேடி கண்டுபிடின்றார் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். 8வது இவங்க யார்? இவர்கள் பொய்யர்கள், ஏமாற்றுக்காரர்கள். எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க, யோசேப்பு செத்துட்டான், லைஃப் முடிஞ்சிருச்சு. எல்லாம் சொன்ன லைஃப் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், அவனை தான் தேடி கண்டுபிடி, அவனை தான் கண்டுபிடி. உனக்கு விரோதமாக பொய் பேசுகிறவன், உனக்கு விரோதமாக பொய் ஆலோசனை பண்ணுறவன், உனக்கு விரோதமாக துன்மார்க்க காரியங்களை செய்கிறவன், உனக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்ய பார்க்குறவன், அவனை தான் தேடி கண்டுபிடி. ஓ, ஏன் ஏன் தெரியுமா? ஏன் தேடி கண்டுபிடி தெரியுமா? அப்படி தேடி கண்டுபிடிக்கிறதன் மூலமாக சில காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற போகிறேன். எப்படி நிறைவேற்ற போகிறேன்? ஆண்டவரே, ஒரு நல்லவனை தேடி கண்டுபிடிக்க சொன்னீங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தர் சொல்றார், இல்லை, ஓ எண்ணம் என் எண்ணம் கிடையாது, ஓ உணர்வுகள் என் உணர்வுகள் கிடையாது, உன்னுடைய ஐடியாலஜி என்னுடைய ஐடியாலஜி கிடையாது. நீ நினைக்கிறது அல்ல நான் நினைக்கிறது. நீ டிஃப்ரெண்டாக நினைக்கிற, நான் நினைக்கிறது வேற மாதிரி நினைக்கிறேன். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் கேட்கறது புரியுது? உங்களுக்கு நீங்க நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தேவன் உங்கள் வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் அதை புரிஞ்சுக்க முடியாது, சம்டைம்ஸ் நம்மளால அதை ஜீரணிக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு புரியாது, உனக்கு புரியாது. நீ பயப்படுற, அவங்க என்ன பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுற, அவங்க ஏது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுற. சில சமயங்களில் நம்முடைய இருதயம் அவர்களோடு சேர்ந்து இணைந்து போவதற்கு தடையா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, you don't try to change that people, try to change yourself. Hallelujah. நீ அவர்களை மாற்ற முயற்சி எடுக்காத, அல்லது ஆண்டவரே நீர் அவர்களை கொஞ்சம் மாத்தினீர்னா நான் போய் சேர்ந்துக்கிறேன் முயற்சி அப்படி சொல்லி ஜெபித்து முயற்சி எடுக்காத. கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றேன்ல, உன்னை மாற்றிக்கொண்டு நீ போய் சேர ஆரம்பி. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை மாத்திக்கோ, உன்னை மாற்றிக்கொண்டு நீ போக ஆரம்பி. உன்னை மாற்றிக்கொண்டு நீ போய் அவர்களை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பி. ஏன் தெரியுமா? ஓ, ஏன் தெரியுமா? நீ கொண்டு போற சாப்பாட்டை வச்சுதான் அவர்கள் புசித்து அவர்கள் திருப்தியாக போகிறார்கள். ஓ மூலமா தான் நான் பிழைப்பூட்ட போகிறேன். ஓ ஜீசஸ். நீங்க நினைக்கிறீங்க அவன் கொண்டு போட்டுருவான், நீங்க நினைக்கிறீங்க அவன் வாழ்க்கையை கெடுத்துருவான், நீங்க நினைக்கிறீங்க அவன் என் வாழ்க்கையுடைய நோக்கமே நிறைவேறாம பண்ணிடுவான், என்னுடைய வாழ்க்கை கெட்டு போன காரணமே இந்த 11 பேர் தான் நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கலாம், பட் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு உன் மூலமா தான் நான் சோறே போட போறேன். ஜீசஸ், ஓ மூலமா தான் நான் அவங்களுக்கு சோறு போட போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் களி கூறுது உள்ளம்? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, எது மேன்மை, எது மேன்மை? ஓ மூலமா தான் நான் உங்களுக்கு படி இழக்க போறேன். உன்னை அடிச்சு தூக்கி போட்டுட்டு நீ கொண்டு வந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய புரிதல் உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்களை கொண்டு தான் கர்த்தர் அவர்களை போஷிக்க போகிறார். உங்க கிட்ட தான் அவர்களுக்கான சாப்பாடு இருக்கிறது. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க கையில தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கான பிழைப்புக்கான ஆதாரம் இருக்கிறது. உங்க கையில தான் இருக்கு மகளே. நீ நினைக்கிற அவன் கொண்டு போட்டுருவான்னு. கர்த்தர் சொல்றாரு, நீ இதை கொண்டுட்டு போகாத வரைக்கும் நீ அவங்களை கொண்டுகிட்டு இருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. நீ கொண்டு போகாத வரைக்கும் நீ அவர்களை பசியில வாட விட்டுக்கிட்டு இருக்கிற. நீ இதை கொண்டு போகாத வரைக்கும்
சில காரியங்களை நீ அவங்களுக்கு போய் பாடம் புகுட்ட முடியாமல் இருக்குது. நீ போகணும். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, நீ போகணும், நீங்கள் போகணும். யாரை மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதான் இன்னைக்கு ஜெப குறிப்பு. கர்த்தர் உங்களை தேடி கண்டுபிடிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போகலன்னா உன்னால் படி அளக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நீ போகலன்னா அந்த வேலை நடக்காது. நீ ஏன் பயப்படுற? குழிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்கன்னு பயப்படுறியா? இல்லை, அங்கே ஒருத்தனை வச்சிருக்கிறேன், ரூபன் இருக்கிறான், கொன்று போட்டுருவாங்கன்னு பயப்படுறியா? பயப்படாத, குழிக்குள்ளே தான் போக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. குழி கூட உனக்கு சாதகமாக தான் மாறும். ரூபன் ஒருத்தர் இருக்கலாம். யோசேப்பு அழுததா புஸ்தகத்தில் இருக்காது, யோசேப்பு கண்ணீர் வடிச்சதா புஸ்தகத்தில் இருக்காது. சில சமயங்கள் வேதனைப்பட்டிருக்கிறான். எல்லாரும் மறந்துட்டாங்களே, பரவாயில்ல. அவனுக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? அப்பா தான் ஆசை. அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, அப்பா தான் ஆசை. அப்பா சொல்லி தானே நான் வந்தேன், அதான் ஆசை. அப்பா தானே என்னை சீகேமுக்கு போக சொன்னார், அப்பாவுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் சீகேம்லேருந்து நான் எடுத்த தீர்மானம் ஒரு வேளை தப்போ ஆண்டவர் உள்ளத்தில் அவன் சொல்லியிருப்பான். இல்லை, தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 45 அதிகாரத்தில் கிளியராக சொல்லிட்டான், இது தப்பு இல்லை. எனக்கு முன்னாலே என்னை கூட்டு போயிட்டு யாரெல்லாம் என்னை பகைச்சி அடித்து பரியாசம் பண்ணி என்னை வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் ஜீவ ரட்சனை உண்டு பண்ணும்படிக்கு அவங்களுக்கு முன்னாலே என்னை கொண்டு வந்துட்டாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்கள் நினைக்காதீங்க தோத்தானில் இருக்கிறவன்லாம் எகிப்துக்கு போயிடுவான்னு நினைக்காதீங்க. எப்ரோன்லேருந்து அப்பா வீட்டிலேருந்து கிளம்புனவன் மட்டும்தான் எகிப்துக்கு போக முடியும். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். அவங்க தோத்தானுக்கு போனது ஆடு மேய்க்க. என்றைக்கு தேவப்பிள்ளையே, என்றைக்கு உன்னை விட்டு அவங்க பிரிந்து, அந்த நபர் பிரிந்து போனானோ அன்னையிலிருந்து அவன் அப்பா கூட, அப்பாவின் உறவில், அப்பா வீட்டு ஆசீர்வாதத்தில் வாழலை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு தெரியாது, நீ போனேன்னா தான் தெரியும். நீ போனேன்னா தான் தெரியும் அவன் அவளை நிலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? நீ அப்பா வீட்டில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவனுக்கு கிடையாது. அவன் வேலைக்கார மாதிரி, கூலிக்கார மாதிரி, அடிமை மாதிரி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொண்டு போறேன். உன் உள்ளம் கிளியரா இருக்கு, உன் மைண்டு கிளியரா இருக்கு, நீ அப்பாவுக்கு கீழ்ப்படிய விரும்புற. கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நீ போய் பார். அப்பதான் தெரியும் அவங்களுடைய அவல நிலை. உன்னை குறித்து கவலைப்படாத. கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறித்து கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உன் லைஃப்னுடைய எல்லா பர்பஸையும் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்லி கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடகடன் 7 காரியத்தை சொல்கிறேன். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் உண்மையாக இருந்ததுனால தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சான். 17 வயசில் உண்மையை பார்க்குறாரு அவங்க அப்பா. செகண்ட் வாஸ்து பாருங்கள், அந்த வசனத்தை வாஸ்து பாருங்கள். ஆதியாகமம் 37:2 வாஸ்து பாருங்க. குடும்பத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான், அதனால தான் அவன் கிளம்பி போகிறான். 37:2. ரெண்டாவது, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரரோடே சகோதரரோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். கரெக்டா, பர்ஃபெக்டா, உண்மையா சகோதரர் யாருன்னு தெரிஞ்சும் கூடவே இருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நான் சொல்றேன், உன்னுடைய இன்னோசன்ட், உன்னுடைய யதார்த்தத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. செகண்ட் திங், யோசேப்பு யார்? குடும்பத்தில் நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அதே 2ஆம் வசனத்தில் கீழே வாசித்து பாருங்க. குடும்பத்தில் அவன் யாரா இருந்தான்? அந்த இளைஞன். இந்த பிள்ளைங்க யாரு? தகப்பனுடைய மனைவியின் பிள்ளைகள் கிடையாது. யாருடைய பிள்ளைகள்? மறுமனையாட்டியினுடைய பிள்ளைகள். ஆமென். அதனால தான் யோசேப்பின் மேலே யாக்கோபுக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா இவர் யாருக்கு பிறந்தவர்? மனைவிக்கு பிறந்தவர். ரொம்ப லேட்டா பிறந்த ஆளு, அதனால தான் பிரியம். அந்த மறுமனையாட்டிகள் மத்தியிலே, மறுமனையாட்டிகள் பிள்ளைகளின் மத்தியிலே வாசிங்க, குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை அப்ப பாருங்க, இவன் நற்சாட்சி உள்ளவனா இருக்கிறான். மூணாவது அவன் பாருங்க, அவர்களுடைய துன்மார்க்கத்தை போய் எப்போதுமே அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். எப்பவுமே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் நற்சாட்சி மட்டும் கிடையாது,
தன்னுடைய சகோதரருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவனாய் இருந்தான். அவர்களுடைய நல்வாழ்வின் மேலே அக்கறை உள்ளவனாக இருந்தான். அதனால தான் இவனுக்கு என்னன்னா, எப்படியாவது என் சகோதரில் போய் பார்த்துடணும், கண்டுபிடிச்சிடணும், கூப்பிட்டு வந்துடணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும். ஏன்னா இவனுடைய உள்ளம் 17 வயசுலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே இவங்களை விட்டுறக்கூடாது. ஆமென். இவங்களை விட்டுறக்கூடாது. அழிந்து போகிற துன்மார்க்கர் மேலே அவனுக்கு ஒரு அக்கறை. இவங்களை விட்டுறக்கூடாது. அவனுக்கு அவங்கெல்லாம் பொறாமப்படுறது பெருசா தெரியல, கொலை பண்ண நினைக்கிறது பெருசா தெரியல, தான் மேலே வச்சிருக்கிற என்ன சொல்றது எந்த எண்ணங்களும் பெருசா தெரியல. இவன் அப்பாட்ட சொல்லிட்டே வரான், பா சிகரெட் பிடிக்கிறான், பா அண்ணன் இவன் தப்பு பண்ணுறான்ப்பா, பா இவன் உண்மையாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அந்த காரியத்தை செய்கிறான்ப்பா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தன் தகப்பனிடத்தில் சகோதரர்களை குறித்து அவர்கள் செய்கிற தவறை சொல்லிக் கொண்டே இருந்தான். இதுக்கு பேர் குறை சொல்றதில்லை. குறை சொல்வதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசுவதுதான் குறை. ஆனால் தன்னுடைய சகோதரர்களை குறித்து தகப்பனத்தில் சொல்வதற்கு பேர் அக்கறை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சம்டைம்ஸ் கமலேஷ் பாலை குறித்து அப்பாட்ட சொல்லலைன்னா, பால் கமலேஷை குறித்து அப்பாட்ட சொல்லலைன்னா, அம்மாட்ட சொல்லலைன்னா, குடும்பத்திற்கு சில காரியங்களை தெரிவிக்கலான்னு சொன்னா அதுக்கு பேர் குறை சொல்றது கிடையாது, அதுக்கு பேர் அக்கறை. சொல்லுங்க அக்கறை, சத்தமா சொல்லுங்க அக்கறை. அக்கறையா இருக்கிறீங்களா? அம்மா மேல அக்கறை இருக்கா? அப்பா மேல அக்கறை இருக்கா? பிள்ளைகள் மேல அக்கறை இருக்கா? ஆமென். நீங்க அவங்களை நேசிக்கிறீங்களா? அவருடைய நற்சாட்சியின் மேல, அவருடைய பரிசுத்தத்தின் மேல உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கிறதா? அப்படின்னா நான் சொல்றேன், அவருடைய மைனஸ் பிளஸ் பெற்றோரிடத்துல சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லாத பட்சத்தில் அது என்னத்தை அடையாளம் காமிக்கிறது தெரியுமா? நீங்களும் அதை போல செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. நீங்களும் அவங்கள மாதிரி இருக்கிறீங்கன்றதை காமிக்கிறது. தட்ஸ் ஆல். நீங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து போயிட்டு இருக்கிறீங்கன்றதை காண்பிக்கிறது. யோசேப்பு தன்னுடைய சகோதரர் மேலே அக்கறை உள்ளவனாக இருந்தான். 5வது அவன் யார்? 4வது குடும்பத்தில் நேசிக்கத்தக்க கனம் உள்ளவனாக இருந்தான். ரொம்ப கனம். 37:3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கனம் உள்ளவனாக இருக்கிறான். குடும்பத்தில் 37 அதிகாரம் முழுசுமே யோசேப்பு குடும்பத்தில் எப்படி இருந்தான் என்பதுதான். மிகவும் கனமுள்ளவனாக இருக்கிறான். நீங்க வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. 5வது யோசேப்பு பரம குடும்பத்தை குறித்த சொப்பனத்தை குடும்பத்தில் பகிர்ந்து கொள்கிறவனாக இருந்தான். நான் சொல்றேன், உங்க வீட்டில் எல்லாரும் கூடுனீங்கன்னா குறை பேசுறதையே நிறுத்திட்டு, அல்லது உங்க வீட்டில் எல்லாரும் கூடுனீங்கன்னா அல்ல எதையாவது ஒன்று பேசுறதை நிறுத்திட்டு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பரம தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சில சமயங்கள் நம்ம நினைப்போம், இல்லைங்க யோசேப்பு பகிர்ந்து கொண்டதுனால தானே அவனை குழியில் தூக்கி போட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், குழியில் தூக்கி போட்டது தப்புன்னு நினைக்கிறீங்களா? குழியில் தூக்கி போட்டதுனால தான் எகிப்தில் அதிபதி ஆனான்றதை நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சம்டைம்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த பரம தரிசனத்தை குடும்பத்தோடு, தகப்பனோடு, தாயோடு, பிள்ளைகளோடு, சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ளாதனால தான் அது நிறைவேற மாட்டேங்குது. நீங்க நினைக்கிறீங்க குழிக்குள்ள, குழி மேட்டர் இல்ல, ஜெயில் மேட்டர் இல்ல, சோதிக்கப்படுவது மேட்டர் இல்ல, கர்த்தர் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் முடிவு பண்ணிருக்கிறான்றதா மேட்டர். உங்களை குறித்து கடவுள் என்ன கனவு வைத்திருக்கிறான்றதா மேட்டர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இடையில வர சில காரியங்களை நீங்க அதை பெருசா நினைக்காதீங்க, அதனால ஏதோ நடந்துருமோன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கனவு கொடுத்தவர் குழியில சாக விட்டுருவாரா என்ன? ஒரு ஆமென் சொல்லுங்க. கனவு கொடுத்தவர் ஜெயிலுக்குள்ள உங்களை சாக விட்டுருவாரா என்ன? கனவு கொடுத்தவர் எல்லாரும் மறந்துட்டா கூட அவரும் மறந்துடுவாரா என்ன? கை தட்டி ஆமென் சொல்றீங்களா? கடவுள் ஒருவர் இருக்கிறாரே, ஆண்டவரை நம்புகிறீர்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரம தரிசனத்தை குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்கிறவனா இருந்தான். எல்லாம் சேர்ந்து குடும்பத்தில் பரம தரிசனத்தை பேசுங்க, கடவுள் கொடுத்த சொப்பனங்களை பேசுங்க, கனவுகளை பேசுங்க. டாடி நான் இப்படி வர விரும்புறேன்னு பேசுங்க. ஆண்டவரே நான் இதை செய்யணும்னு விரும்புறேன்னு பேசுங்க. அப்பா அம்மா கிட்ட உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கங்களை குறித்து பேசுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடவுளுடைய திட்டங்களை குறித்து பேசுங்கள். இன்னும் 2 பாயிண்ட் சொல்லி முடிகிறேன். யோசேப்புக்கு வெளிப்படுத்த 2 திட்டமுமே அவனுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. 6வது குடும்பத்திலிருந்து அனுப்பப்படுவதற்கு அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். எப்போதுமே கீழ்ப்படிதல் உள்ளவன். அவன் அனுப்பப்படுறதுக்கு ரெடியாக இருந்தான்.
கர்த்தர் உங்களை அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் நிறைவேற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ரெடியா இல்லைன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜெபிக்கலாம், நீங்க உபவாசிக்கலாம், நிறைய சபைக்கு வரலாம், வசனத்தை கேட்கலாம். பட் ஆனா கர்த்தர் உங்களை அனுப்புவதற்கு காத்திருக்கும் போது, ஆயத்தமாக இருக்கும்போது நீங்க போக ரெடி இல்லைன்னா நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை உங்களை குறித்த கடவுளுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலை நீங்கள் ஒருபோதும் காண முடியாது. அவன் ரெடியா இருந்தான். அப்பா சொன்ன உடனே சரிப்பா போறான்றான். ஆமென். கடைசியாக யோசேப்பு தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற தன் சகோதரரை தேடி கண்டுபிடிக்க அர்ப்பணிக்கப்பட்டவனாயிருந்தான். தேடி கண்டுபிடிக்க அர்ப்பணிக்கப்பட்டவனாயிருந்தான். அப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு சீக்கிரம் விட்டு திரும்பிடல. தேடி பார்த்தோம்ப்பா, ஆனால் ஆளை காணோம். இல்லை, கர்த்தர் சொல்றாரு, நீ போ. யோசேப்பு யாக்கோபு சொல்றாரு, நீ போ, சீகேமுக்கு போ. அங்கே இல்லைன்னா தோத்தானுக்கு போ. அங்கே இல்லைன்னா அல்லது அங்கேருந்து நீ திரும்பி வரலன்னா கூட நீ போய்கிட்டே இரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தர் சொல்றார், நீ போய்கிட்டே இரு. நீ போக 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 நீ நினைக்கிற எங்கேயாவது நான் மாட்டிக்குவேன்னு நினைக்கிற, கர்த்தர் சொல்றார், நீ எங்கேயும் மாட்ட மாட்ட. உன்னை தப்பிக்க வைக்கிறது ஏன் வேலை, உன்னை தப்பிக்க வைக்கிறது என்னுடைய கடமை. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் இருந்துதான் தேவன் சகலவற்றையும் ஆரம்பிக்கிறார். குடும்பத்தில் தான் சகலவற்றையும் ஆரம்பிக்கிறார். எல்லாரும் பக்கத்தில் கைப்பிடிச்சிங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை பிடிச்சிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். 17 வயசு பையன், ஒரு வாலிப பையன் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அற்புதமான தீர்மானங்களை எடுக்கிறான். அப்படி தீர்மானங்களை எடுப்பதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறான். சில சமயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்கள் தீர்மானிக்கக்கூடாதபடிக்கு பிசாசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நிறைய நெகட்டிவான தாட்ஸை போடுறான். அவங்க யார் தெரியுமா? பொறாமைக்காரங்க. அவங்க யார் தெரியுமா? கொலை செய்ய பார்க்குறாங்க. அவங்க யார் தெரியுமா? துன்மார்க்கர். அவங்க யார் தெரியுமா? யாக்கோபு தகப்பனுடைய தெய்வத்தை மறந்தவர்கள். அவங்க யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஹலோ, அவங்கெல்லாம் யார் தெரியும்னு உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், உங்களை அனுப்புகிற தேவன் யார் தெரியுமா? உங்களை அனுப்புகிற தெய்வம் யார் தெரியுமா? உங்கள் மேல் அளவற்ற பாசத்தை வைத்திருக்கிறார், அளவற்ற அன்பை வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஒரு காரியத்திற்காக அனுப்புகிறேன்னு சொல்லும் போது நீங்கள் போக ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் சில காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். எத்தனை பேர் விடாமன்னு சொல்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ரேமா ஷபா லபா ரபோ ரேகாபா லபா ரபா லாமா ரபோ ஹல்லேலூயா. இது நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமான காரியம். யாரை தேடணுமா? அம்மா, யாரை தேட போகிறீங்க? யாரை தேடி போக போகிறீங்க? கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, யார் அந்த நபர்? உன் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நீ தான் அந்த யோசேப்பு. கர்த்தர் சொல்ற, நீ தான் அந்த யோசேப்பு. உன் வாழ்க்கையினுடைய நோக்கம், உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் மிக பிரம்மாண்டமானது. யாரை தேடி போறியோ நீ அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக உன்னை அனுப்பல, அவங்களோட நீ வாழ்றதுக்காக உன்னை அனுப்பல, அவங்க எல்லாம் உன் காலில் விழுகிறதுக்காக நான் உன்னை அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். நீ நினைக்கிற, ஓ அவங்களோடைய என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நீ நினைக்கிற, அவங்க உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிற. இல்ல, நீ எப்ரோனை விட்டு சீகேமுக்கு போயிட்டு சீகேமை விட்டு தோத்தானுக்கு போவ. நான் சொல்றேன், தோத்தான்ல தான் அவங்க இருப்பாங்க, ஆனா நீ தோத்தானை விட்டு எகிப்துக்கு போவ. அவங்க வர முடியாத ஒரு இடத்துக்கு நீ போவ. அவங்க பார்க்காத ஒரு உயர்வை நீ பார்ப்ப. அவங்க பார்க்காத ஒரு பதவியை நீ அடைவ. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு உயர்வு உனக்கு கிடைக்கும். அவங்க நினைப்பாங்க உன்னை வித்து போட்டேன்னு, அவங்க நினைப்பாங்க உன்னை கொலை பண்ணிட்டேன்னு, அவங்க நினைப்பாங்க உன் காரியம் வாய்க்காதுன்னு, அவங்க நினைப்பாங்க உன் லைஃப் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அவங்க நினைக்கிறதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்காது. நான் நினைக்கிறதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க லைஃப் ஆண்டவர் கையில கொடுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, டெடிகேட் பண்ணு, உன்னை அர்ப்பணி, உன்னை விட்டு கொடு. சில சமயங்கள்ல நீங்க நகர முடியாம இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பயப்படுறீங்க. என்ன பண்ணுவாங்களோ, ஏது பண்ணுவாங்களோ, இப்படியா திரும்பிடலாமோ? கர்த்தர் சொல்ல, திரும்பாத. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், சீகேம் வரைக்கும் வந்துட்டேன், தோத்தானுக்கு போகணும். உன்னை கூப்பிட்டு போற ஆளை வச்சிருக்கிறேன். நீ நினைக்காத உன்னை தூக்கி பந்தாடுறதுக்கு அண்ணமார்கள் இருக்கான்னு நினைக்காத. உன்னை ஒட்டகத்தில் தூக்கி உட்கார வச்சுட்டு கொண்டு போறதுக்கு நான் வியாபாரிகளை எழுப்பி இருக்கிறேன்.
நீங்க 37 அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. உங்களை தூக்கிட்டு ஒட்டகத்துல உட்கார வச்சு கொண்டு போறவன் யார் தெரியுமா? ஓ, மிகப்பெரிய வியாபாரிகள், ரத்தாம்பர வியாபாரிகள், பெரிய பெரிய ஆளு உன்னை தூக்கிட்டு போறான். நீ நினைக்காத நான் அடிமையா வைக்கப்படுறேன்னு நினைக்காத. கர்த்தர் உன்னை ராஜரீகமா கொண்டு போய் சேர்க்க போற. சில சம்பவங்களுக்கு பயப்படாத, சில காரியங்களுக்கு பயப்படாத. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறேன்னு நினைக்கிறீங்க? கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஓலா காசே லே பே காபா. வாலிப பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹலோ பிரதர், தம்பி, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒப்பு கொடு. வேண்டாத பலவீனங்களை விட்டு வெளியே வா. வேண்டாத பலவீனங்களை விட்டு வெளியே வா. நீ யார்? நீ யோசேப்பா? நீ ரூபனா? நீ யோசேப்பா? நீ பென்யமீனா? நீ யோசேப்பா? நீ யார்? நீ யார்? ஐக்கியம் யாரோட இருக்கு? யோசேப்போட இருக்குதா? அப்பாவோட இருக்குதா? இல்ல துன்மார்க்கரோட இருக்குதா? பொறாமைக்காரரோட இருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்தோட பொறாமைக்காரரோட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு வெளியே வா. வெளியே வா. சதி செய்கிற, ஆலோசனை பண்ணுகிற மக்களை விட்டு வெளியே வா. யோசேப்போட சேர்ந்தேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓ ராமா சங்காலா ராபோ காபா 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 லாபா தாராபா லாபா. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுறாரு, தாய்மார்களே உங்க பிள்ளைகளை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. தகப்பன்மார்களே உங்கள் பிள்ளைகளை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ணன்மார்களே தம்பிகளை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. தம்பிமார்களே அண்ணனை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் சொல்றாரு, அவங்க மேல நீ அக்கறை வச்சிருக்கிறியா? பிள்ளைகளை தாய் தகப்பனை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க மேல அக்கறை வச்சிருக்கிறியா? அவங்களுடைய நல்வாழ்வுக்காக நீ அக்கறை உள்ள ஆளா இருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, நீ பேசிக்கிட்டே இரு, நீ சொல்லிக்கிட்டே இரு. எவ்வளவு பகை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு விரோதங்கள் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு முறுமுறுப்பு வந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் சிலரோட பேசுகிறார். ஆமா, எவ்வளவு முறுமுறுப்புகளை நான் சந்திக்கிறேன், என் புருஷன் செய்யாத அநியாயமா, எனக்கு நடக்காத துரோகமா. கர்த்தர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நான் நீ துரோகம் நடக்குதுன்னு நீ நினைக்கிறல்ல, அந்த துரோகத்துக்கு உனக்கு பதில் செய்ய வேண்டாம். உனக்கு ஒரு நான் வெற்றியை தர வேண்டாம். உனக்கு ஒரு உயர்வை தர வேண்டாம். உன்னை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல, உன்னை கொண்டு போய் உயர்த்துகிற இடத்துல உன் பாதத்தில் பணியும்படி செய்வேன். கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தரை நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி ஆண்டவர் முன்பாக உங்களை அர்ப்பணிங்க. இன்னையோட குறை பேசுறதை நிறுத்துங்க. அப்பா சொல்றாங்க, போங்க, அப்பாவை நம்பி போங்க, அப்பாவை நம்பி போங்க. அப்பாவை நான் பார்க்க முடியுமா, இதோட லாஸ்ட் அப்படின்னு நினைச்சு போகாதீங்க. அப்படி வேணா நினைக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும், உன் கண்ணு முன்னால செத்து போயிட்டாருன்னு நினைச்ச அப்பா நிப்பார். பென்யமீனை காணோன்னு கண்ணீர் வடிச்சிய பென்யமீன் உன் முன்னால நிற்பான். உன் சகோதரெல்லாம் தூக்கி போட்டாங்க, எல்லாரையும் உன் கண்கள் காணும். அன்னைக்கு நீ ரொம்ப பெரிய ஆளா இருப்ப, இன்னைக்கு கிளம்பும் போது நீ வேற மாதிரி கிளம்புன. ஆனா அன்னைக்கு அதிபதியா இருக்கும்போது, அண்ணன்மார்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் உனக்குள்ள பேசுவார். என்ன தெரியுமா பேசுவார்? இவங்களை எல்லாம் என்கிட்ட கொண்டு வர்றதுக்காக தான் கர்த்தர் என்னை முன்னாலேயே அனுப்பி இருக்கிறாரு. ரோமோ சந்தா ராபோ காபா லாபா ராபா லாபா ராபோ ஷாபா லாபா ராபா. அந்நிய பாஷையில பேசி எல்லா கைகளை உயர்த்தி உங்க வாழ்க்கையை 2025 நான் சொல்றேன், இப்படி முடிங்க, இப்படி முடிங்க. நீங்க 2025 இருந்து 26க்கு போகல. கர்த்தர் சொல்றாரு, எப்ரோன்ல இருந்து சீகேமுக்கும், எப்ரோன்ல இருந்து தோத்தாமுக்கும், எப்ரோன்ல இருந்து எகிப்துக்கும் நீ போற. சீகாபா லாபா லாபா. எப்ரோன் அப்பா வீடு. நான் சொல்றேன், எகிப்து உனக்கான ஸ்தானம். 2026 உனக்கான ஸ்தானம். 2026 உனக்கான பதவி. 2026 என்ன கனவு நீ கண்டாயோ அந்த கனவின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். 2026 எல்லாம் உன்னை வணங்குகிற நாள். 2026 எல்லாருக்கும் படியறக்கிற வருடம். 2026 உனக்கு மணிமகுடம் சூட்டுகிற வருடம். ஓராபா காபா லபோ. அதெல்லாம் வரணும்னு தான் அப்பா அனுப்புறாரு. அதெல்லாம் வரணுன்ற ஆசையில தான் அப்பா உனக்கு கனவு கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் வரணுன்ற ஆசையில தான் அப்பா உன்னை இங்கிருந்து கிளம்ப சொல்றாரு. 2026க்குள்ள போறது ஈஸி. அந்த ஸ்தானத்துக்குள்ள போகணும்னு அப்பா விரும்புகிறார். அர்ப்பணிக்கிறீங்களா? எல்லாரும் கைகளை உயர்த்தி அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. பிரைஸ் தி ஃபாதர். ஹalleluya. Thank you Jesus.